இதனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலும் நம்முடைய புதிய ஜீவிய சபையின் நம்முடைய குடும்பங்களினாலும் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தை தூக்கி பிடித்துக் கொள்வோமா? உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பேன் என்று சொல்லி உறுதி கூறுகிறேன். ஆமென். கைகளை தட்டி பாஸ்டர்மா வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருவரை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நல்ல ஆராதனைக்குள்ளாக தேவன் நம்மளை வழிநடத்தி வந்தார் இல்லையா? 7 மாதங்களையும் கடக்க பண்ணி இந்த 8வது மாதத்திலே 2வது வாரத்துக்குள்ளாக நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் ஒரு சேதமின்றி பாதுகாத்து அவருடைய ஆலயத்துக்குள்ளாக நம்மளை அழைத்துட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னா சொல்ல தெரியாதா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவனுக்கு நம் மகிமையை செலுத்துவதில் ஒரு நாளும் வெட்கப்படவே கூடாது. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே, இன்று பேசப்போகிற ஒவ்வொரு வசனத்தின் உட்கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான எதிர்மறையான காரியங்களிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசி அதை மேற்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இந்த உலகத்திற்கு சாட்சியாக நிறுத்துவதற்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையானது எங்களை சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பங்களை, இந்த தேசத்தை சீர்படுத்துவதற்கு எங்களை நீங்கள் ஒரு கருவியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க சுவாமி. உம்முடைய வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதாவது எங்களுடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் ஏதாவது தடைகள் இருக்குமானால் கர்த்தாவே, ஒரு நிமிடம் எங்களை கழுவி சுத்திகரித்து அருளுவீராக. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாக, இருதயங்களாக உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆட்கொள்ளுங்க, அபிஷேகிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களோடு சில நாட்களாகவே, சில மாதங்களாகவே நான் பேசிக்கொண்டு வருகிறது ஆண்டவருடைய வருகையை குறித்து, பயங்கர எச்சரிப்பான வார்த்தைகளை குறித்து. என்னோடு கூட ஆண்டவர் எனக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் சாதாரணமாக அல்ல. இரவு நேரங்களில் 2 மணி, 1 மணி, 3 மணி இப்படியெல்லாம் டக்குன்னு விழிப்பு வரும். விழிப்பு வருது அப்படின்னா சும்மா ஏதோ அசதியில் ஒரு மாதிரி பாதி தூக்கத்தோட அப்படி வராது. ரொம்ப தெளிவாக என்ன வரும்? விழிப்பு வரும். தூங்கின மாதிரி அந்த டயர்டு கூட இருக்காது. எனக்கு அது தெரியலை. சில நாட்களுக்கு முன்பாக நைட்டில் எழுப்பும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, என்னை நைட் இப்படி எழுப்பிடுறீங்க, அப்புறம் நான் காலையில் தூங்குற மாதிரி இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர பலியை முடித்தேன், பைபிளில் முடித்தேன், ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு செல்லில் உட்காந்து அதை தேடும் பொழுது பில்லி கிரஹாம் சொல்கிறாரு, கரெக்டாக அந்த யூடியூப்பில் அந்த சேனல் எனக்கு கரெக்டாக 2:15 மணிக்கு எனக்கு அந்த வசனம் கிடைக்கிது. உன்னை ஆண்டவர் நடுராத்திரையை தட்டி எழுப்புகிறார் என்றால் சாதாரணமான அல்ல. உன்னிடத்திலே பல ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு, அவருக்கு பிரியமானவரிடத்திலே தன்னுடைய மறைப்பொருளை, தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஜாமக்காரர்கள் 3 மணிக்கு வருவார்கள். பார்த்துருக்கீங்களா? அந்த நித்திரையில் எல்லாரும் இருப்பாங்க. அப்பொழுது இந்த பூமியும் அமைதலாக இருக்குமா. அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவதற்காக, உன்னிடத்தில் சில ரகசியங்களை சொல்லுவதற்காக ஆண்டவர் இடைப்படுகிறார். நீ மறுபடியும் போய் படுத்துக்கொள்ளாத, ஆண்டவரோடு கூட பேசுன்னு சொன்னார். இந்த காரியங்களை நான் கேட்கும்போது நம்மளோடு கூட இந்த மூத்த தலைவர்கள், மூத்த போதகர்கள் எப்படி சாட்சிகளாய் நிற்கிறார்கள் என்று நம்ம பார்த்து ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வளர்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது.
அதனால அழகா என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்களாகவே ஆண்டவர் இரண்டு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. இந்த வேதாகமம் எப்படி இருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு இடத்துல கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் கவலையே படாதேன்ட்டார். ஒரு இடத்துல சொல்றாரு, எதை குறித்து மட்டும் கவலைப்படணுமா? ரட்சிப்ப. உங்களுக்கு எனக்கு ஈவாய் கிடைத்து விலையே கொடுக்காம கிடைச்ச அந்த இலவசமாய் கிடைத்த அந்த ரட்சிப்பை குறித்து மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க? கவலையோடு இருங்க. எப்பொழுதும் காத்து கொள்ளுங்க. கவலை என்பது எதுலையும் அசால்ட்டா விட்டுறாம அதை காத்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா வரப்போகும் தண்டனைக்கு நீங்க தப்பித்து கொள்ளணும்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீருடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் இவர்கள்? யார் இவர்கள் சொல்லுவாங்க? வேதாகமத்தை தூக்கிட்டு போறவங்க, பரிசுத்த வேதாகமத்தை தூக்கிட்டு போறவங்க, பரிசுத்த ஜனம். அழகா உமா சொல்றாங்க. நம்மளை ஆண்டவர் அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஜாதியாக. அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து மாத்திரம் நம்ம எப்படி இருக்கணுமா? கவலையிட்டிருக்க வேண்டும். மற்ற இந்த உலகத்தை குறித்து எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவனால எல்லாம் கூடும், கூடாது ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் மரித்தவனை கூட உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் பின்மாற்றத்திற்குள் போறவனை மறுதலிக்கும் திரும்ப திரும்ப என்ன செய்ய முடியாது? அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்ன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி கடினப்படுத்தி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான். திரும்ப திரும்ப வேதாகமத்தை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வருகிற நாம் திரும்ப திரும்ப இந்த உலகத்தின் காரியங்களை சிக்கிக்கிட்டு கடந்தோம்னா 70 முறை பண்ணிக்கிறேன்னு சொல்லின தேவன் தான். ஆனா அந்த இடத்துக்கும் நம்ம போக முடியாது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் முறுமுறுத்தவர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? பாதியிலேயே விசுவாசித்தவர்கள் கானான் தேசத்துக்குள் போனார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்றாரு, கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் உருவாக்கிறது, நம்மளை அரவணைக்கிறது, ஆறுதல் படுத்திக்கிறது. மண்ணா இருந்த நம்மளை பொன்னாய் மாற்றும்படியாய் உருவாக்கின ஒவ்வொரு கரத்திலும் மேலையும் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட கரத்துல நீ விழுகிறது பயங்கரமா இருக்குமேன்றார். என்ன தெரியுமா காரணம்? நீ திரும்ப திரும்ப தவறு செய்து செய்து நம்ம அநேக நேரங்களில் உலகத்தார் மேலேயே குற்றத்தை சாட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம மேல குற்றமே இல்லாத மாதிரி. நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதாகமத்தை தூக்கி கொண்டு எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு, கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துவதற்காக. அதனால தான் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால அழகா சொல்றாரு, அவருடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்குமே. எபிரேயர் எழுதின புஸ்தகமானது 10ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். 10ஆம் அதிகாரத்திலே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? எபிரேயர் புஸ்தகம் முழுவதுமாக படித்து பார்த்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கை 3 விதமான காரியங்களை நான் உங்களோட கூட பேசிட்டேன். கவலைப்படாதிருங்க, கவலைப்படுங்க. எதை குறித்து? தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கை உருவாக்கி அணைத்து கொண்ட கரம், ஆனால் தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். அவர் கையினால, அரவணைச்ச கையினால தண்டனைக்கு பாத்திரவானாய் நாம் மாறிடக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தோடு கூட நான் உங்களோடு கூட முந்தைய மாதங்களில் நான் பேசி முடித்தேன். ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. நம்மளுடைய தகப்பன் சொல்லிக்கொண்டே இருப்பார், பார்த்திருக்கீங்களா? செய்யாத, நீ எங்க போகாத, நீ அப்படி பேசாத, அடிப்பேன், ஏதாவது சேட்டை பண்ணா அடி விழுகும், சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் நம்ம தகப்பன் நம்ம என்ன செய்வாங்க? அப்பா தானே, செய்ய மாட்டார். ஒரு நாள் கோபம் வர்ற மாதிரி நடக்கும்போது ஆண்டவர் அப்பா என்ன செய்கிறாரு? அடிக்கிறவராக இருக்கிறார். ரோல் மாடலு நமக்கு ஆவிக்குரிய தாயின் தகப்பனை இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறது. பிள்ளைகள் கண்டித்து உணர்த்தப்படணும். அதே போல் போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா, ஆத்தாடி இவங்க கிட்ட கையில் மட்டும் நம்ம சிக்கிடக்கூடாது சொல்லுவோமா இல்லையா? அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக
ஜட்ஜ்மெண்ட் வழங்குறவராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே விழுகிறதற்கு பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இப்பொழுது நமக்குள் இருக்கிறார். நம் தகப்பனாக நம்மளை தேற்றி அரவணைக்கிறவராக, நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக, நம்மளை கட்டுப்படுத்தி வழி நடத்துகிறவராக நம் தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு சங்கீதம் 32, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படிப்பட்ட தகப்பனை விட்டுவிடாதீர்கள். இந்த நாட்களில் தேவன் பேசுகிற வார்த்தையானது ஏசியால சொல்லுகிறார் பாருங்க, 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். சிந்திக்க வேண்டாம். ஆனா அதே இது எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது? நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம், இங்க என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏசியால என்ன சொல்றாரு? முந்தினவைகளாம் நினைக்காதங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. பூர்வ காலத்து அந்த பாரம்பரியமான சடங்காச்சாரங்களை நீ என்ன செய்யாத, கைப்பற்றி கொண்டு வராத, அது எல்லாத்தையும் விட்டு விடு. இது எல்லாத்தையும் சொல்லுகிறாரு, அழகா சொல்றாரு. கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்கள் அவைதான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கசப்பான அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டோமானால் துன்பங்களையோ தோல்விகளையோ பழைய நினைவுகளையோ மனதில் வைத்து கவலைப்படுவோமானால் புதிய காரியங்களை நோக்கி நம்மளால் முன்னேறி செல்ல முடியாது. அதற்காக தான் சொல்றாரு, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழக்க வழக்கங்கள், பழைய சடங்காச்சாரங்கள், அவைகளை என்ன செய்வேனா, சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டாம். அழகா சொல்றாரு, துன்பமோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ அதன் மத்தியிலே நீங்களும் நானும் இந்த உலகம் என்கிற கடலிலே நீந்தி கொண்டே இருக்க வேண்டுமாம். நீச்சல் அடியுங்கள். நீச்சல் அடிக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது, உங்களால் மேலே கரையேறி வர முடியாது. இது உலகம் என்கிற கடலிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், எல்லா காரியங்களும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றது, நீந்துங்கள். அழகா சொல்றாரு, நீந்திக் கொண்டே இருங்கள், நீச்சல் அடியுங்கள். அதுதான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 62 கிறிஸ்துவை உடையவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம இலக்கை நோக்கி பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே தவிர நாம் இந்த உலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆட்கள் அல்ல, அதற்காக அழைக்கப்படவும் அல்ல. அழகா சொல்றாரு, நாம் பின்னால் விட்டு செல்லும் எதையும் விட மிக சிறந்த விஷயங்கள் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுகிறது? எனக்கு பின்னால் நான் இதை விட்டுட்டு வரேனே, அதை விட்டுட்டு வரேனே. பேதுரே கேட்குறார், நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேனே, உன் பின் தொடர்ந்து வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உங்களோடு கூட அதை குறித்து கூட நான் பேசின வார்த்தைகள் உண்டு. உங்களுக்கு நினைவு இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், அதற்கான காரியங்கள் ஒரு 6 வசனங்களை சொல்லியிருப்பேன். அழகா சொல்கிறாரு, நாம் பின்னால் விட்டு செல்லும் எதையும் விட இந்த உலகத்தில் அன்பு, பாசம், பதவி, பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட மிக சிறந்த விஷயங்கள் நமக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்குதான், வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் C.S. லூயிஸ் என்பவர் கூறுகிறார். நான் இந்த சோதனையின் மத்தியில், உபத்திரங்களின் மத்தியில் நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் அதை குறித்து அதிகமாய் நான் தியானித்து கொண்டிருக்கையில் இரத்த சாட்சியாக மரித்தவர்களே அப்போஸ்தலர்களிலிருந்து நிறைய பேரை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் பார்த்தீங்கன்னா மார்த்தர் நினைக்கிறேன். அழகா சொல்றாரு, கிறிஸ்துவர்களுக்காக பயங்கரமாய் கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்தவரை அவர் என்ன செய்தார்களாம், நெருப்பிலே போட்டார்களாம். அவரை நெருப்பிலே போட்ட உடனே பாதி வெந்து கொண்டிருந்த மகன் சொன்னாராம், நான் இந்த பக்கத்து வெந்து முடிச்சிட்டேன், என்னை திருப்பி போடுங்கன்னு சொன்னாராம். நான் பாதி பக்கத்து என்ன செஞ்சிட்டேன், வெந்து முடிச்சிட்டேன், என்னை திருப்பி என்ன செய்யுங்க, போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே இந்த சரீரத்தை, சிந்தனைகளை, நம்மளுடைய சரீரத்தை தான்
பிசாசானவன் தொட முடியுமே தவிர ஆத்துமாவை தொடுவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால் அந்த வெந்து கொண்டிருக்கிற அந்த மகன் அந்த ஆத்துமா தேவனிடத்துல இருக்குது என்பதை நிச்சயத்து சொல்லுகிறார். நீ இந்த உடலை தானே தொட முடியும், நீ வெந்துக்கோ, பாதி இது வெந்திருக்கிறேன், இன்னும் மீதியை என்ன செஞ்சுக்கோ, விரட்டி போட்டுக்கோ. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாட்களில் நாம் ஒரு பொருத்தனை செய்ய போகிறோம். வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமது நாமத்தின் மித்தம் உம்மிடத்திலே வருகிறேன் சுவாமி. உம் நாமம் தரிப்பிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளையாய் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி. கடந்த காலத்தை நான் பற்றி கொண்டிருக்க விரும்பவில்லை, அதை உம்மிடம் விட்டு விடுகிறேன். நீர் பார்த்து கொள்ளும் அப்பா. எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரித மகிமையான அந்த பரலோக தெய்வீகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்போ எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நான் போன வட்டம் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது 3 காலங்களாக நான் எபிரேயர் புஸ்தகத்தில் உங்களோட கூட நான் பிரிந்து சொன்னேன். அதை படித்து தியானிச்சுட்டு வாங்கணும்னு சொன்னேன். என்னன்னு தெரியுமா? நாம் செய்த தவறுகள், நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி என்றால், எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 32 to 34 கடந்த செய்து முடித்த காரியம் என்னவா நம்ம செய்தோம் அப்படின்றத, அடுத்து 35 36வது வசனமும் நிகழ்காலம், அது கடந்த காலம், இது நிகழ்காலம், எதிர்காலம் வசனம் 37 38. இதன் அடிப்படையாக தான் உங்களோடு கூட பேசுகிறேன். அழகா சொல்லுகிறார். இந்த 10ஆம் அதிகாரத்திலே பவுல் நம்மை பல அச்சுறுத்துகிறதாக வசனங்கள் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எச்சரிப்பான வாக்கியங்களையோடு கூட நம்மளோடு பேசினது மாத்திரமல்ல, அழகா சொல்றாரு, நம்மளை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். அழகா சொல்றாரு, முந்தின நாட்கள், முதலாக சத்தியத்தை அறிந்து கொண்ட நாட்களை நாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோமா? முதலாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். எப்படி ஏற்றுக்கொண்டேன்? நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் கேட்டால் நீங்கள் அழகாக சொல்லலாம். எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? எந்த வசனத்தினால தொடப்பட்டீங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எந்திரிச்சு முதல்ல என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் நான் தொடப்பட்டேன். எனக்கு தெரியாது, நான் பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்தவள், பின்பாகவே விக்கிரங்களுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த மகள், பக்தி உள்ள மகள். ஆனாலும் போய்கொண்டிருந்தேன். ஆனால் என்ன தொட்டது இந்த வசனங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நான் சொல்லவா? ஏனென்றால் என் வீட்டுக்காரு பெத்தேலில் படித்தவங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நாட்டோன்ல அழகாக அங்கே போவோம். அந்த சபையிலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நாங்கள் அங்கே போவோம். பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருந்தோம். ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்றால் அங்கே போவோம். அந்த சமயத்தில் போய்கொண்டே இருந்தோம். ஆண்ட்ரூஸ் பிறந்தான். அவனுக்கு அவர் இடத்துல கொடுத்து, அந்த பாஸ்டர் இடத்துல கொடுத்து பேர்லாம் வச்சாச்சு. ஆண்ட்ரூ டைட்டஸ் பேர் வச்சாச்சு. 30வது நாள் பேர் வச்சு அவனை அந்த ஆலயத்துக்கு கொண்டுட்டு போய் எல்லாம் பிரதிஷ்டெல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணியாச்சு. அவன் 48வது நாள் பயங்கரமான வீசிங் ப்ராப்ளத்தினால ஜவஹர் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆயிட்டான், 2 மணி நேரம் கழிச்சு தான் உயிரே வந்துச்சு, இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் அழுகிறேன், போராடுறேன், எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிஸ்டர், நம்ம எப்படி இப்போ வெள்ளிக்கிழமை கூடி ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஐக்கியத்தில் இருக்கிறோமோ, அதே போல் அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஏசாமியை நம்பு, அவர் தான் உனக்கு என்ன செய்வார், உயிரோடு எழுப்பி கொடுக்க முடியும், ஏன்னா அவர் தான் உயிர் உள்ள தேவன். அதே போல ஆண்டவர் அற்புதத்தை என் மகன் மூலியமாக எனக்கு நிகழ்த்தி காட்டினார். நான் தூக்கி சென்று உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போது அந்த ஞானஸ்தான தொட்டியிலே நான் ஏறி இறங்கும் பொழுது
அந்த போதகர் எனக்கு பெயரிட்டார், நீ எலிசபெத். உன்னுடைய பேர் என்ன? எலிசபெத். நீ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனத்தின் அர்த்தம் எனக்கு அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருக்காரு, வசனம் இருக்குது, இந்த வார்த்தையும் இருக்குது. ஆனால் அதே இது என்னுடைய சகோதரி என்ன செஞ்சாங்க? உள்ள முங்குனாங்க. அற்புதத்தை பார்த்துருக்கோம். தோமாவை போல உயிருள்ள சாட்சி, இறந்தவன் உயிரோடு என் கையில் இருக்கிறான், பிள்ளை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அந்த மகனை தூக்கும் பொழுது அக்காவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எழுப்பும்போது சொன்னாங்க, உன்னுடைய நேம் ரூத்து, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பாயாக. ஆனால் அன்றைக்கு அந்த வசனத்தின் அர்த்தங்கள் தெரியல. ஆனால் போக 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 ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பல பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களும் வரும் பொழுது மற்றவர்களுக்கு சாட்சிகள் எழுப்பியிருப்பாங்க பாருங்க. சபையிலே என்னை பார்த்து, மலர் எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னுடைய சூழ்நிலை இப்படி மாறுச்சு. அதெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னும் அதிகமான விசுவாசத்தை எனக்கு என்ன செய்தது? கர்த்தர் மேல வைக்கும்படியாக தூண்டினது. இது எனக்கு நாளடைவில் என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த தான் வசனம் சொல்றாரு, முந்தின நாட்களை நீ நினைவு கூறு. எப்படிப்பட்ட உபத்திரங்கள்ல, எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, எப்படி மரண தருவாயில, எப்படிப்பட்ட உளையான சேற்றுக்குள்ள கிடந்த ஒன்னையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்தார், மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி அந்த குட்டி பையனா இருந்த ஆண்ட்ரூஸ்க்கு சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். அந்த மகன் அந்த ஞானஸ்தானம் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகனுக்கு பயங்கரமான சிக்காயினா. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை சொல்லி 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 இந்த நிமிஷம் இந்நாள் வரைக்கும் கூட நான் அந்த மகனுக்கான அந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். அவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார். மரித்தவர் உயிரோடு எழுந்த தேவன் என் மகனோருக்குள்ளாய் இருக்கிறார். இந்த ஆரம்ப நாட்கள் தேவன் நம் தொட்டதை இந்த இடத்துல சொல்றாரு, முந்தின நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்க. முந்தின நாட்கள்ல நம்மளை கண்டு கொள்வதற்கு யாருமே இல்லை. அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய பணத்துக்காக என் நாத்தனார் வீட்டுக்கு போக, என் மாமா வீட்டுக்கு போக யாரும் எந்த உதவியும் செய்யல. பணம் கொடுத்து உதவினா கூட ஜீவனை கொடுத்தவர் என் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுங்க. அழகா சொல்றாரு பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2:3 முதலாவது வசனத்தின் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, நமக்கு முதல்ல ஆண்டவர் என்ன செய்தாரு? வசனம். எங்கேயோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு தேவ ஆலயத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கேட்டிருப்போமா இல்லையா? அனுபவிச்சிருப்போமா இல்லையா? அல்லது நான் ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன், உனக்கு முன்பாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? உணர்வு நமக்குள் வந்திருக்குதா இல்லையா? ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் போய்கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, முதலாவது வசனத்தின் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களாலே மிகவும் உறுதியாக்கப்பட்டோம் இல்லையா? அடுத்து சொல்றாரு பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! நம்ம எதுவும் காசு கொடுத்தோமா? பணம் கொடுத்தோமா? என்ன கொடுத்து வாங்கிக்கொண்டோம்? அவர் ஏற்ற வேளையிலே நமக்கு வார்த்தையின் மூலியமாய் பேசி அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி, நீ என்னுடைய பிள்ளை, உன் அழுக்கெல்லாம் நான் கரைந்து போட்டுட்டேன், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொன்ன அந்த பெரிதான ரட்சிப்பு முதல்ல யாருக்கு கிடைத்தது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாக யாருக்கு கிடைத்தது? அப்படிப்பட்ட பெரிதான ஒரு ரட்சிப்பு சுவிசேஷமாக, இந்த வேதாகமாக அப்போ யூதர்களுக்கு தான் முதலாக என்ன செய்யப்பட்டது? கிடைச்சிச்சு. அழகா சொல்றாரு, சத்தியத்தை கேட்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் முதலாக யூதர்களே. இதன் விளைவாக யூதர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள்,
பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு தேவனால் பிரகாசமாக்கப்பட்டிருந்தார்கள். தேவனாலே இந்த யூதர்கள் சத்தியத்தின் மூலியமாய், வார்த்தையின் மூலியமாய் ஒரு பிரகாசம் யூதர்களுக்கு கிடைக்கிறது. இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இல்லையா? நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 6:20 என்ன சொல்லுகிறது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே தான் என்னது? வெளிச்சமாய் இருக்கிறது. அழகா சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீங்களும் நானும் அந்த கடந்த காலத்தில் பெற்று கொண்டதுனால தான் இன்னைக்கு ஒரே ஐக்கியமாக ஒரு ஆலயத்துக்குள் இருந்து தேவாதி தேவனை போற்றி கொண்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றினீர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லுங்களேன், என் விளக்கை ஏற்றினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர் உம்முடைய வேதத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உளையான சேற்றிலே இருளை கிடந்த நம்மளை கர்த்தர் என்ன செய்தாரா? வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை பற்றிய ஏசியா தீர்க்கதரிசி 60:19 என்ன சொல்லுகிறார்? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆதியில இருந்து எப்ப தாயின் கருவுல தெரிந்து கொண்ட தேவன், அதற்கு பிற்பாக ஒரு காலகட்டத்திலே உங்களை சந்திக்கிறவரா இருக்கிறார். தமஸ்குலே பவுலை சந்தித்தது போல சந்தித்த தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்கிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அந்த வார்த்தைய. இனி சூரியன், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் சந்திரன் தன் வெளிச்சத்திலே உனக்கு பிரகாசியாமலும், உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உபத்திரங்களின் மத்தியிலே வாழ்ந்தாலும் தேவன் கொடுத்த வாக்கு, உலகமே அழிந்தாலும் அவருடைய வார்த்தை அழியாதது. அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதனால தான் யோவான் 1:9 சொல்றாரு, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, மெய்யான ஒளி. அவன் எப்படிப்பட்ட மனுஷனாகவும் இருக்கட்டும், அவனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதுக்கு மெய்யான ஒளி அவர் ஒருவரே. அதனால தான் ஆசாரியர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் ஆண்டவர். என் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் இவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? என்னாகமம் 6 நம்ம போதகர் கடைசியாக ஜெபம் முடித்து சொல்லுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்ட. இப்படி தேவ ஊழியர்கள் மூலியமாய் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். இல்லையா? இல்லையா? இன்னமும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமேன் சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவ்வாறு பிரகாசிக்கப்பட்டு, மோசைக்கு அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். இவ்வாறு பிரகாசிக்கப்பட்டிருந்த யூத விசுவாசிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் அனுதின வாழ்க்கையிலே சந்தித்த உபத்திரங்களையும் போராட்டங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேதாகமத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒருத்தர் கரை சேர்ந்துட்டாரு, ஒருத்தருக்கு சாட்சி கிடைச்சிருச்சு, அவர் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாருன்னா நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம். போயிட்டோம், உள்ள போயிட்டோம், அவருக்கு செஞ்சார் எனக்கும் செய்வார். ஆனா அவர் பாடுகள் அனுபவித்து உள்ள வந்தது எப்படி? அதை நான் அனுபவிக்க மாட்டேன். இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிறோம். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க. ஏன்? நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். உலகில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அழகா சொல்றார். அப்போஸ்தலர் எழுதின நிருபங்களை நீங்க எடுத்து வைத்து பார்த்து கொள்ளுங்க. நான் சொல்ற வசனங்களை குறிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே வேதாகமத்தை எடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்த மனிதர்களுக்கு வந்த
சோதனை, இரத்த சாட்சியான மரணம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நான் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வேன், எனக்கு செழிப்பான வாழ்க்கை இருக்கு உண்டு. கால்கள் என்ன மிதிக்க போறோம்? வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் மிதிச்சு தான் நடக்க போறோம். எங்க? தேவனோடு கூட. அழகா சொல்லுது பாருங்க, ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். அதே இது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை என்ன செய்கிறான்? கொலை செய்து விடுகிறான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம், ஆதி அப்போஸ்தலர்கள் அடித்து சுவிசேஷத்தை அறிவிக்க தடை செய்தார்கள். அப்போஸ்தலர் 14:19 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் நாட்களிலே பலமுறை உபத்திரங்களும், கப்பல் சேதம், அழகா இப்ப பாஸ்டர் கூட சொன்னார், போராட்டங்களும் பவுல் சந்தித்ததை நாம் வேதாகமத்திலே வாசித்து அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் சபை சந்தித்த உபத்திரங்களையும் போராட்டமும் நிஜமானவை. உண்மையா இல்லையா? இதுல உள்ள ஆசீர்வாதம் உண்மைனா அந்த போராட்டமும் உபத்திரங்களும் உண்மையே. அழகா சொல்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்து முன்னறிவித்திருக்கிறார். இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களுக்கு என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. அது மட்டும் வரவே மாட்டேனுது. உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. நீச்சல் அடிக்க கத்துக்கொள்ளுங்க, நீந்தி கொண்டே இருங்க. நீந்தாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுங்கிரும். வேதம் அழகா கற்றுக் கொடுக்குது. யோவான் எழுதின புஸ்தகம் 16வது வசனம் 31, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எங்க அப்பா ஜெயித்தார் என்றால் நான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியைகளை, அவருடைய கட்டளையின்படி நான் காத்து கொண்டேனானால் நிச்சயமாக நான் அந்த உலகத்தை நான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17 வாசிங்களேன். இன்று சங்கீதம் குறித்து எச்சரிக்கையா இருங்க. மனுஷரை குறித்து ஒரே ஒரு வார்த்தைங்க. நீங்க மேல ஏறணும், ஆண்டவருக்குள்ள நல்லா வரணும்னு நினைச்சா கூட உங்க கூடயே இருக்கிற மனுஷர் என்ன செய்வாங்க? விடமாட்டாங்க. ஏனென்றால் உங்களுக்கு என்ன ஆகும்? எப்போ பார்த்தாலும் தேவாலயன்ட்டு பைபிளை தூக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கிற, அலையில சொல்லிட்டு தான் இருக்கிற, ஜெபிக்க தான் செய்கிற, என்னடா நடக்குது? அதுமே இந்த இந்திய நண்டு எப்படி இருக்குமா? மேலே ஏறினா காலை பிடிச்சி, அதனால தான் அதுக்கு மூடியே போடாமல் அந்த பாட்டில் என்ன செஞ்சுருந்தாங்க? திறந்து வச்சுருந்தாங்க. சொல்லுது பாருங்க. அதனால மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு நம்ம வாஸ்தமே சங்கீதம் 41 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது கூடையே இருந்து எல்லாத்தையும் தூக்கி மேலே விட்டவன் அவனவே என்ன செய்யறாங்க? கல்லெறியும்படியாய் வருகிறார்கள். நமக்கு விரோதமாய் இந்த காலகட்டத்திலே மனிதர்களையே ஏவப்படும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சபைகளுக்குள்ளே பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இதெல்லாம் கடந்த காலத்திலே நடந்தது என்பதை உங்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நடக்கிறத பார்க்கும்போது நமக்கே என்ன ஆகும்? என்னடா இப்படி நடக்குது, என்ன அப்படி நடக்குது? கடந்த நாட்களில் நடந்தது. அதற்காக தான் நான் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கேன். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மத்தேயு 24:9-10 வாசிங்க. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து அநேகர் என்ன செய்வாங்களா? இடரல் அடைந்து, அப்பா என்னால தாங்கிக் கொள்ள முடியாதியா, நான் என்ன செஞ்சிடறேன்? கிறிஸ்துவும் வேண்டாம், பரலோகமும் வேண்டாம், என் சுய வாழ்வோடு வாழ்ந்துட்டு போறேன். ஒரு வாசகம் படித்தேன். நீ சுய சிந்தனையோடு, அது அழகா இருந்துச்சு. சுயமாய் வாழணும்னு நினைச்சேன்னா இந்த உலகம் உனக்கு தான். ஆனால் நீ சொர்க்கம் போய் சேர முடியாது. சுயமாக வாழ்ந்தால் என்ன தான் செய்யணும்? இந்த உலகத்துக்குள்ளே வாழலாம், ஆனால் சொர்க்கம் போக முடியாது. பயந்தா பரலோகம் போக முடியாது.
அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், சூனியக்காரர்கள், இவர்கள் யாவரும் என்ன செய்ய மாட்டாங்களா? உள்ள பிரவேசிக்க முடியாதாம். அதனால பயமும் நமக்கு வேண்டாம். இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இதை நமக்கு முந்தின நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நடந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 21:12-13. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனாலும் அது எல்லாம் எப்படி இருக்குமா? சாட்சியாக தேவ பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, நான் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நான் இந்த பூமியிலே துன்பப்பட்டது உண்மை, நான் ரத்தம் சிந்தினது உண்மை, அவமானப்பட்டது உண்மை. ஆனால் மற்ற அந்த உலக காரியத்துக்காக போய் அவமானப்படாதீங்க. சுவிசேஷம் சொல்ல போகையில் ஒருத்தர் அடித்தாலும் வாங்கிக்கோங்க, மற்ற எதுக்கு என்ன செய்யாதீங்க, அடி வாங்கிட்டு வராதிங்க. அழகா சொல்றாரு பாருங்க, யோவான் 16:2. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். 12:13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா பரமேற போகிறாரு, கிறிஸ்துவானவர் சிலுவிலே அறையப்பட்டு பரமேற போகிறாரு. அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக இதை நமக்கு தேற்றுகிற வார்த்தையாய் சொல்லுகிறாரு. சொல்லுங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பாங்களாம். அழகா சொல்றது. ஆனாலும் இத்தகைய உபத்திரங்களையும் போராட்டங்களிலும் அந்த நாட்களில் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் என்ன செய்யலை, பயப்படலை. இன்னைக்கு அநேகர் சபைக்கு விரோதமாய் அநேக இடங்களில் சபைகளை அடித்து நொறுக்கும் பொழுது அநேகர் என்ன செய்தாங்க, ஆலயத்து பக்கமே எட்டி கூட பார்க்கல, பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. நடந்துச்சா இல்லையா மதுரையில்? ஆனால் நம்ம சபை அப்படி நிற்கலை. ஸ்ட்ராங்காக கதவை திறந்து வச்சு நம்ம நடத்தினோம். ரிச்சண்ணா வந்து கீபோர்டு போட்டாங்க. ஹல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. ஆனாலும் இத்தகைய உபத்திரங்களை குறித்து அந்நாட்களில் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் என்ன செய்யலையா, பயப்படவே இல்லை, கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. காரணம் ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உபத்திரவம் வருது என்றால் பிராக்டிக்கலாக என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்வதற்கு எப்படி பரீட்சைக்கு தயார்படுத்துகிறோமோ, பொறுமை பரீட்சையும் பரீட்சை என்ன சொல்லுது, நம்பிக்கையையும் கொடுக்கறது. அந்த பரீட்சை எழுதி முடிச்சோன்னா நான் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இந்த மார்க் எடுப்பேன் சொல்லுவோமா இல்லையா? வாத்தியார்கள்லாம் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க இல்லை, கண்டிப்பாக இந்த மார்க் எடுப்பேன். இல்லை ஏதாவது நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா இதில் எனக்கு போச்சு, இந்த இதில் எனக்கு போச்சு சொல்லுவோமா இல்லையா? அப்போது நமக்கு உபத்திரங்கள் வருது, அதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. உபத்திரம் வருது அப்படின்னா அது என்ன கொண்டு வருதான்? பொறுமையை. பொறுமை எதை கொண்டு வருதான்? பரீட்சை. பரீட்சை எதை கொண்டு வருதுன்னா நம்பிக்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக. அதனால 2 கொரிந்தியர் 4:17 எதை சொல்லுகிறது? மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நடக்கிற கஷ்டங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஓம் பலத்தினால ஏன் பலத்தினால மேற்கொள்ள முடியாது. நம்ம 70 வருஷம், பலத்தின் மிகுதி 80 வருஷம். ஆனா பலப்படுத்துகிறவர் ஆவியானவர். அழகா அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. திரும்ப ஒருக்கா வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை, காணப்படுகிற இந்த உலகத்திலே அனித்தியமான காரியங்கள் அல்ல, காணப்படாதவைகள் நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படி காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் நம்முடைய உபத்திரவம். அதனால இதை குறித்து நம்ம என்ன செய்வேனா, 1 பேதுரு 4:14 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் 1 பேதுரு 4:14.
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து பாடுபட்டால் வெட்கப்படாதீங்க. நான் உண்மையா இருக்கிறேங்க. வேலை செய்கிற இடங்கள்ல மற்றவெல்லாம் பென்சிலை திருடி கொண்டு போகிறான், மற்ற என்னத்தையோ சுருட்டி கொண்டு போகிறான். நான் உண்மையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இருக்குது? பயங்கரமான போராட்டம். என்னை எப்படா கீழே தள்ளி விடலாம், இவனை எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலாம். வாசிங்க அதே வசனத்தை. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அது நிமித்தம் என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவன் அப்பா, நான் பட்ட அவமானத்தை விட நீங்க எனக்காக எவ்வளோ பெரிய அவமானப்பட்டிருக்கிறீங்கப்பா. சிலுவையில் எவ்வளோ பெரிய அவமானப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரை. அதை நினைத்து என்ன செய்யணுமா? வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணுமா. அப்படி என்றால் நான் நல்லா தாங்க இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேங்க, நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன். இன்னொன்று, யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியான ஒரு மனிதன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து என்ன செய்யறான்? விலகுகிறவனா இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் அந்த இடத்துல முகாந்தரமே இல்லை, தவறே செய்யாதவன் அதான் உண்டு, நீதிமான். ஆனாலும் நீ என்னை ஏவின போது அவன் இன்னும் உத்தமத்திலேயே உறுதியாயிருக்கிறான். முகாந்தரம் நமக்கு தேவையே இல்லைங்க. கிறிஸ்தவன் இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமா சாத்தான் பிசாசு நம்ம மேல மேற்கொள்ள நினைப்பான். நீ நல்லவனா இருங்க கெட்டவனா இருங்க, அதுக்கு அடுத்த பிரச்சனை. ஆனால் கிறிஸ்துவை உடையவராக இருக்கிறீங்களா? உங்களுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லாம் உண்டு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீந்துங்கள், நீந்தி கொண்டே இருங்க, நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ளுங்க. அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் கிறிஸ்துவின் மித்தம் உபத்திரங்களையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் சந்திக்க ஆயத்தமாக எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? மரணமானாலும் ஜீவனாலும் ஒரு அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இங்கே வாழ்க்கை 70 வருஷம் தாங்க, பலத்தின் மிகுதி 80 வருஷம். அதுக்கப்புறம் சஞ்சலம் தவிப்போம். ஒரு நித்திய வாழ்க்கைக்கு போகணும் என்றால் சோதனை வருகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த வசனத்தோடு நான் முடிச்சு விடுகிறேன், எனக்கு நேரம் இல்லை. அழகா சொல்றாரு பாருங்க, ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்றைய காலகட்டங்களில் சபை நோக்கி கொண்டே போகிறது. அநேகர் ஒரு வசனத்தை எடுத்து அதில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னான அதை பின்தொடர்ந்து போகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் உபத்திரம் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மகள் சொன்னாங்க, நான் வாங்கியிருக்கிறேன், இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன், வீட்டில் இந்த பொருள் வாங்கியிருக்கிறேன், ஆனால் நான் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு வசனம் கிடைக்கிது. அந்த மகள் ஒரு இந்து, கணவர் இந்து. அந்த வசனம் என்னம்மா? நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொன்னேன், மகளே, உன்னோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ அவருக்கு இடம் கொடு. இந்த ஆசீர்வாதமெல்லாம் உள்ள வரும், அதுக்கப்புறம் பெரிதான போராட்டங்கள் வரும். அதில் நிற்கணும், சகித்து நின்றா மட்டும்தான் நீ என்ன எடுக்க முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். அதனால அழகா சொல்றாரு, எருசலேமில் தங்கள் சந்தித்த உபத்திரங்கள் நிமித்தம் பல யூத கிறிஸ்தவர்கள் ரோமபுரிக்கு சென்று குடியிருந்தார்களாம். கிபி 49 ரோம பேரரசன் கிளெத்தியூராயன் அங்கிருந்த எல்லா யூத இனத்தையும் சேர்ந்தவர்களை நாடு கடத்தினான் என்பதை சரித்திர ரீதியாக நாம் வாசிக்க முடியும். கிளெத்தியூராயனின் கட்டளையின்படி அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமபுரியில் இருந்து வெளியேறிய சம்பவம் தான் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-2. கிபி 64 நீரோ என்ற ரோம பேரரசன் அரசாண்ட போது பட்டணத்தின் ஒரு பகுதியை அந்த நீரோ என்ற பேரரசனே அந்த ரோமபுரியில் ஒரு சைடில் என்ன செஞ்சான்னா தீ வைத்து அதை முற்றிலுமாக என்ன செய்தான்? அழித்து விட்டான். ஆனால் அதற்கு காரணம் யார் என்று சொல்லுகிறான் தெரியுமா? கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டான். அதை அழிச்சது, பட்டணத்தை அழிக்கப்பட்டது காரணம் யாரு? கிறிஸ்தவர்கள் தான் அழிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டான். இது சரித்திரபூர்வமான ஒரு உண்மை, வரலாற்று உண்மை.
கிறிஸ்தவர்கள் என்று பகிரங்கமாக அறிவித்து லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டு போய் என்ன தெரியுமா செஞ்சானா, அவங்களை வாதித்து பல கொடுமைகள் செய்து கொலை செய்து விட்டானாம். அது மாத்திரமல்ல, மைதானத்திலே, பிரமாண்டமான மைதானத்திலே அவர்களை நிறுத்தி பொதுமக்களுக்கு முன்னிலையிலே எப்படி தானியேல் போடப்பட்டாரோ சிங்க கபில, அதே போல பொதுமக்களுக்கு முன்னிலையிலே அந்த கிறிஸ்தவர்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி அசிங்கத்துக்குள்ளாக கொண்டு போய் பசியோடு இருந்த சிங்கத்தை அந்த மைதானத்துக்குள்ளாக விட்டானாம். அவர்களை என்ன செய்தாங்களாம், அழகா சொல்லுது, அவர்களை கொலை செய்வது அந்த நாட்களில் நடந்தது. தெரு வீதிகளில் கட்டி வைத்து அவர்களுடைய சரீரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் நெருப்பை கொளுத்தி தெருவிளக்கை போல் பயன்படுத்தினார்களாம். இது இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு போய்கொண்டிருக்கும். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் ஆழமாய் கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்பா, இந்த சோதனையோ போராட்டத்தையோ நாங்கள் கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. நாங்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் நிற்கிற யூத சிங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வருகிற எதிர்மறையான காரியங்களை நாங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய பலத்தின் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்று நாங்கள் முன்னுரைக்கிறோம். சுவாமி, தேவ ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டிடுவேன். கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் நாமும் நீங்களும் நிற்கும்படியாய் தேவன் இந்த நாளில் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.